சிம்பிளாக சூப்பரான டேஸ்டான சுண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை அளவு சுண்டைக்காயை நீங்கள் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உரலில் சேர்த்து நச்சுக்கோங்க. நான் உரலில் சேர்த்து நச்சிருக்கேன். சுண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கறி குழம்பு ஸ்மெல்லாக அந்த மாதிரி இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புளி நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கட்டியாக கிரேவியாக வந்துடும். ஸோ நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாதத்து கூட எடுத்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.